கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆலோசனை ரொம்ப முக்கியம். இப்போ ப்ராமிஸ் நிறைவேறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஆதாரத்தை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறார். வசனம் நம்மளை புடமிடும். ஹல்லேலூயா. போதித்த விதமாய், ஆலோசனை கொடுக்கும் விதமாய், விசேஷமாக வழிநடத்தும் விதமாய் கர்த்தர் வசனம் நம்மளை புடமிட்டு நமக்கு ஒரு வார்த்தையை அவர் நிறைவேற்றி வராங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் வாசித்து முடிக்க சங்கீதம் 18:30 வாசிக்கலாம். சங்கீதம் 18:30, ஏசாயா 1:25 வாசிங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நம்ம நம்புற அவரும் நம்ம அனைவருக்கும் அவர் கேடமா இருக்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்மளை புடமிடும். அவரை நம்பி அவருடைய வழி நமக்கு உத்தமமானது. ஹல்லேலூயா. ஏசாயா 1:25 வாசிக்கலாம். கர்த்தர் வசனத்துக்குள்ள சுத்தீரி மாற்றம் இல்லை, நம்மளை வழிநடத்தி போதித்து நம்ம ஆலோசனை கொடுத்து நம்ம வார்த்தையை நமக்கு நிறைவேற்றிய வர. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கை கர்த்தர் அப்படியே செய்தார். ஆனால் யாக்கோபு அந்த வார்த்தையை அவன் நிராகரித்து கர்த்தர் அவன் செய்யவில்லை. தன் பையன் உயிரோடு காண்கிறது அவன் சொல்லவும் இல்லை. அவன் உனக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்கிறதையும் அவன் சொல்லவும் இல்லை. எப்போ சொன்னார்? அவன் மறுபடியும் ஏற்றுக்கொண்டு வண்டியில் ஏறும்போது சொன்னான், அவன் தான் கண்ணம் போடுவான். ஹல்லேலூயா. நான் கூட வரேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. பார்த்துக்கோங்க, வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நமது போதித்தல், வழிநடத்தல், ஆலோசனை நம்மகிட்ட செய்யுது கிடைக்க. சில நேரம் ஆலோசனை கிடைக்காம ஏன் அந்த தலைப்பை என்ன செய்யணுமோ இக்னோர் பண்ணிட்டோமே. சில ஆலோசனை கிடைக்காது. என்ன ரீசன்னா அதான் தலைப்பை இக்னோர் பண்ணிட்டு அப்புறம் எங்கே போதித்தல் நடக்கும், அப்புறம் எங்கே வசனம் புடமிடக்கூடிய அந்த ஆலோசனை வசனம் எங்கே கிடைக்கும், வழிநடத்தல் உண்டாகும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாகும்.